ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கு குவாலிட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்கு குவாலிட்டி அண்டு ஸ்பெர்ம் குவாலிட்டி இது ரெண்டுமே நேச்சுரலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் சரி, ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கும் சரி ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் 100% ப்ரெக்னென்ட் ஆகி நல்லா குழந்தை பெற்றுக்க முடியும். எக்கு குவாலிட்டி ஆர் ஸ்பெர்ம் குவாலிட்டி சரி இல்லை அப்படின்னும் போது ப்ரெக்னென்சி டிலே ஆகும். அப்படியே ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆலுமே அது ஸ்ட்ராங் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஒரு ஹெல்த் இல்லாத ஒரு எக்கு கூட ஸ்பெர்ம் மீட் ஆச்சுன்னா இம்ப்ளான்டேஷனில் ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லைனா அடுத்தடுத்து ஸ்கேன் பண்ணும்போது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்கு குவாலிட்டி ரொம்ப முக்கியம். நான் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நல்ல உணவுகள், நல்ல சத்தான உணவுகள் எல்லாம் நல்லா சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக எக்கோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் ஏஜாக இருக்கவங்களுக்கு அவங்க நல்லாவே சாப்பிட மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. பட் எக்கு குவாலிட்டி இருக்கும். காரணம் அவங்களோட ஏஜ். பட் இப்போ நம்ம லேட் 30s வந்துட்டோம், இல்லை 30 நமக்கு தாண்டிருச்சு, 32, 33 இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா எக்கோட குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல உணவுகள், பழங்கள், காய்கறிகள், பயிர் வகைகள், எக்ஸசைஸ், யோகாலாம் பண்ணினா தான் அது மெயின்டைன் ஆகும். ஆண்களுக்கும் இது பொருந்தும். உங்களுக்கு எக்கு குவாலிட்டி எப்படி இருக்கணும், எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் எக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட பீரியட் சைக்கிள் கரெக்டாக இருக்கணும். ஒரு மாதமும் கரெக்டாக நீங்கள் பீரியட்ஸ் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ கரெக்டான பீரியட் சைக்கிள் அப்படின்றது 28லேருந்து 32 வரைக்கும், 28 நாள்லேருந்து 32 நாள் சைக்கிள். இது 1-2 நாள் முன்னாடியும் பின்னாடி வரலாம். 26 இல்லைனா 35 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 35 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இது ஒரு மாதமும் வரணும். ஒரு மாதம் 35 நாள், ஒரு மாதம் 40, 45 நாள், ஒரு வாரம் 26, இன்னொரு மாதம் 38, இந்த மாதிரி மாறி வரக்கூடாது. ஒரு மாதமும் கரெக்டான சைக்கிளில் வருது, 35க்குள்ளே வருதுன்னா உங்களுக்கு அந்த எக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அதனால தான் கரெக்டாக உங்களுக்கு ஓவுலேஷன் தவறாமல் வருது. நம்பர் 2 என்னென்னா, அந்த பீரியட்ஸோட ஃப்ளோ குறைஞ்சது 3 நாளாவது இருக்கணும். அதிகமான ஃப்ளோவும் இருக்கக்கூடாது, கம்மியான ஃப்ளோவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான லெவலில் ஃப்ளோ இருக்கணும். குறைஞ்சது நான் சொன்ன மாதிரி 3 நாளாவது உங்களுக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்கணும். 2 நாள் தான் வருது, ஒரு நாள் தான் ப்ளீடிங் ஆகுது, நல்ல ஃப்ளோ ஒரு நாள் இருக்குது, 2வது 3வது நல்ல லோ ஆகிடுது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு, இல்லை 6 நாளைக்கு மேலே போகுது, 5 நாள் கூட ஓகே, 6-7 நாளைக்கு மேலே எனக்கு ஃப்ளோ அதிகமாக போகுது, இவங்க 2 பேருக்குமே உங்களோட எக்கு குவாலிட்டி லோவாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பீரியட்ஸ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பீரியட்ஸ் ஃப்ளோவோட கலர் ரொம்ப முக்கியம். நல்ல சிகப்பான, நல்ல வெளிர் சிகப்பான கலரில் பிளட் கலரில் பீரியட்ஸ் இருக்கணும். ப்ரௌனாக இருக்குது, ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்குது, ரொம்ப பிளாக்காக இருக்குது, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது, அழுக்கு மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் எக்கோட குவாலிட்டி லோவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரியே உங்களோட ஓவுலேஷன் சைனை உங்களால் நல்லா கண்டுபிடிக்க முடியுதா, ஓவுலேஷன் சிம்டம்ஸை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு மாதமும் ஓவுலேஷன் நடக்கும் இல்லையா, அந்த ஓவுலேஷன் நடக்கும்போது உங்களுக்கே அது உணரணும். நம்மளோட ஒயிட் டிஸ்சார்ஜ் உங்களோட ஒயிட் டிஸ்சார்ஜ் நல்லா எக் ஒயிட் மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சியாக வளவளப்பாக இருக்குது, கத்தாழையோட ஜெல்லி மாதிரி நல்லா வருது அப்படின்றது. அதுக்கப்புறம் பாடி டெம்பரேச்சர் லைட்டாக ரைஸ் ஆகும், பிரெஸ்ட் பெயின் இருக்கும். இதெல்லாம் தான் ஓவுலேஷனோட சிம்டம்ஸ். இதெல்லாம் நடக்குதா உங்களுக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரியே பீரியட்ஸ்க்கு முன்னாடி உடம்பு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா எக்கோட குவாலிட்டி லோவாக இருக்குன்னு அர்த்தம். அது என்ன நான் சொல்ல வரேன்னா, பிஎம்எஸ்னு சொல்லுவாங்க, பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய சிம்டம்ஸ். இது பீரியட்ஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த சிம்டம்ஸ் அதிகப்படியாக இருக்குது. ரொம்ப ஹெவியான பிரெஸ்ட் பெயின் இருக்குது, ரொம்ப ஹெவியான டயர்ட் இருக்குது, மார்பகங்கள் பயங்கரமாக வலிக்குது, அடிவயிறு வலிக்குது, அப்படியே பீரியட்ஸ் வரதுக்கே உடம்பு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த சிம்டம்ஸ் நார்மல் தான். ஆனால் ரொம்ப அதிகப்படியாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எக்கோட குவாலிட்டி லோவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு உடம்பு ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்கோட குவாலிட்டி கரெக்டாக இல்லையா அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். 3 to 5 days இருக்கணும். கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஃப்ளோ நான் சொன்ன மாதிரி அந்த கலர் ரொம்ப முக்கியம், ரெட் கலரில் இருக்கணும். பீரியட்ஸ் கரெக்டாக ஒரு மாதமும் தவறாமல் வரணும். அதுக்கப்புறம் இந்த ஓவுலேஷன் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஓவுலேஷன் அப்போ கரெக்டாக உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் உங்களோட
எக்கு குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். எக்கோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கா இல்லையான்றது வந்து ஸ்கேன் பார்த்தா கூட நமக்கு தெரியாது. ஏன்னா ஸ்கேனில் வந்து நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணும்போது உங்களோட எக்கோட உங்களோட சைஸ் தான் சொல்லுவாங்க. அந்த எக்கு எவ்வளோ இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதோட தரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இந்த மாதிரி இல்லையே, நமக்கு எக்கு குவாலிட்டி லோவாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள், நெல்லிக்காய், பயறு வகைகள், கொய்யாப்பழம், சியா சீட்ஸு, வால்நட்டு, பாதாம், முட்டை எல்லாமே சாப்பிட்ணும். நல்ல ஹெல்த்தியான உணவுகள் சாப்பிட்ணும். சுகரு, ஜங்க் ஃபுட்டு, கேக்கு, ஐஸ்கிரீம், சாக்லேட் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், ஆயில் டீப் ஃப்ரை பண்ணது இதெல்லாம் கம்மி பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக ஒரு 2-3 மாதம் பண்ணாலே உங்களோட எக்கெல்லாம் செம்ம குவாலிட்டியாக வளரும். அதில் டவுட்டே வேணாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.